பாத்தீங்கன்னா சுவாமிக்கான கம்மல் தாங்க. நீங்க கம்மல் வாங்கி நீங்க தனியா அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. கம்மல், மூக்குத்தி, இதுல நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரே இது மாதிரி ஒரு பாக்கெட் வாங்கி இது கம்மலாவும் இது வந்து நெத்தி சூட்டியாவும் நீங்களே கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஒரு நெத்தி போட்டெல்லாம் கூட நீங்க வந்து அழகா தனித்தனியா சிங்கிளா வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொட்டு இல்லைங்களா? பொட்டு, நெத்தி சூட்டி, சுவாமிக்கான பொட்டு, நெத்தி சூட்டி, இல்ல நீங்க வேற எங்கேயாவது ஹேர் ஆக்சஸரியா நீங்க வைக்கிறீங்க அப்படின்னாலும் வச்சுக்கலாம். சோ அப்படியே பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்களேன். காட்டுறதாங்க தெரியல. பாருங்க அப்படியே ஜொலிக்குதுங்க. இது எல்லாமே பீஸ் கணக்குதாங்க. நீங்க எவ்வளவு பீஸ் வேணுமோ அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூக்குத்திங்க, இங்க புல்லாக்கு, மூக்குத்தி, சூரியன் சந்திரன் காது. சோ இதெல்லாம் புல்லாக்கு, மூக்குத்தி, சுவாமிக்கான மூக்குத்தி, புல்லாக்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க. சோ இங்க பாருங்களேன் எல்லாமே அந்த ஐட்டம் தாங்க. இது பாருங்க நெத்தி சூட்டி எல்லாமே இதுல நிறைய இருக்குங்க. இது வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பெருமாள் தாங்க வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. முகத்துல இதாங்க கம்மல், பெருமாள் கம்மல் இப்படிதான் இருக்கும். ஒரு பீஸா இருக்கும். நீங்க வாங்கி இப்படியே பிக்ஸ் பண்ணிக்கணும். வைக்கிறாங்க. அதே இந்த இதுக்கான கம் இருக்குங்க. அந்த கம்மை வாங்கி நம்மளே பிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கிரீடம் இருக்குன்னா இந்த கிரீடம்ல இந்த மாதிரி அழகழகா குட்டி குட்டி ஸ்டோன் எல்லாம் வாங்கி கூட நீங்க இந்த மாதிரி கிரீடத்துல எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்ம ரூபாலில